எல்லாருமே தமிழக அரசியல்ல ஒரு அரசியல் தலைவரை ரொம்ப குறைச்சு மதிப்பீடு பண்ணினது யாரைன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான். இப்ப கூட திமுக பிரச்சாரத்துல எல்லாம் அவர் காலில் விழுந்தாரு அப்படிங்கிறத போட்டோ எடுத்துட்டு பெரிய அளவு அவர் சொல்ற மாதிரி சாதாரண ஒரு விவசாயி இருந்து ஒரு கிளை கழகத்திலிருந்து படிப்படியா மேல வந்தவர். மாதிரி ஒரு பாரதிய ஜனதா கூட கூட்டணி வைக்கும் போது எதிர்கட்சிகளாகட்டும் எல்லாருமே சொன்னது இந்த பாரதிய ஜனதாவை இவரை போட்டு நசுக்குது, இவர் பாரதிய ஜனதாவுக்கு அடிபணிஞ்சிட்டாரு அப்படி இப்படின்லாம் பயங்கர கதைகள், கற்பனை கதைகள்லாம், திரைக்கதை வசனம்லாம் பயங்கரமா எழுதப்பட்டுச்சு. அது இப்ப நடுவில் வேற அவர் சொன்னார்ல, உண்மையான காங்கிரஸ் எங்க பக்கம் தான் இருக்குதுன்னு சொன்னாரு. அதனால காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கும் அந்த இடத்துல, அதாவது நம்ம பேசணும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எப்படி ஏழாம் பொருத்தமாக இருக்குது. அது இல்லாமல் இது தனித்தொகுதியாக இருக்கிறதுனால தாவேகாவுனுடைய தாக்கமும் இருக்கும். பட் இன்னைக்கு தேதியில் வச்சு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டர் ராம்தாஸ் அவர்களுடைய கூட்டணியினுடைய பலகீனத்தினால இவர் பலம் இழக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வந்துருச்சு. இந்த சூழலில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த காலத்தில், அதாவது முந்தைய தேர்தல்கள் நடந்த தேர்தல் முடிவுகள், அங்கே இருக்கக்கூடிய கட்சியினுடைய செல்வாக்கு, அதுபோக இந்த எஸ்ஐஆர் பின்பு எவ்வளவு வாக்காளர்கள் குறைஞ்சிருக்காங்க அல்லது கூடியிருக்காங்க அதன் அடிப்படையிலையும், அதுபோல் விஜயினுடைய வருகைக்கு பின்பு எந்த அளவுக்கு களம் மாறி இருக்குது, இந்த அடிப்படைகளில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு, அந்த கூட்டணி கட்சிகளுடைய பலம் எப்படி இருக்குது, பலவீனம் என்ன இருக்குது, அந்த அடிப்படையில் தொகுதிகளுடைய அலசி ஆராய்ந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 11 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சேலம் மாவட்டத்தில் வெற்றி யாருக்கு, கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ரங்க சார். சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 3 தனி தொகுதிகளை உள்ளடக்கிய 11 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட சேலம் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியுடைய தொகுதியும் வருகிறது. இந்த கொங்கு மண்டலத்திலே கிட்டத்தட்ட அதிகமான சட்டமன்ற தொகுதிகள் கொண்டது சேலம் மாவட்டம். இந்த தொகுதியில் கள நிலவரம் எப்படி இருக்குது, கடந்த காலங்களில் வெற்றி வாய்ப்பு அதிமுக வசம் இருக்கக்கூடிய சூழலில் இந்த தடவையும் அதிமுக அந்த வெற்றி வாய்ப்பை தக்க வைக்க வாய்ப்பு இருக்கா? நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி சேலம் மாவட்டம் ஒரு பெரிய மாவட்டம், 11 தொகுதி. போன தடவை திமுக கிட்ட ஆட்சியை அதிமுக பறி கொடுத்திருந்தா கூட எடப்பாடியார் அவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கின் காரணமாக அந்த மாவட்டத்தை ரொம்ப இழுத்து பிடிச்சு கட்டுக்குள்ளே வச்சிருக்காரு. அந்த 11 தொகுதியில் ஒரே ஒரு தொகுதி சேலம் வடக்கு மட்டும்தான் ஆர் ராஜேந்திரன்கிறவர், இப்போ நம்ம சுற்றுலாத்துறை அமைச்சர், அந்த ஒரு சீட் அங்கே ஜெயிச்சனால் அவருக்கு அமைச்சர் பதவியும் தரப்பட்டது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 11 தொகுதியில் ஒரு தொகுதி மட்டும்தான் திமுக ஜெயிக்கிறாங்க. மீதி 10 தொகுதி அதிமுகவும் கூட்டணி கட்சியை சார்ந்தவங்களும் ஜெயிக்கிறாங்க. அதிமுக தனிப்பட்ட முறையில் திமுகவை எதிர்த்து போன தடவை 8 தொகுதி நேருக்கு நேர் மோதினாங்க. அந்த நேருக்கு நேர் மோதின அத்தனை தொகுதியிலும் அதிமுக 8லையுமே வெற்றி. அடுத்தது திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் 2 தொகுதியில் போட்டி போட்டாங்க, மேட்டூரும் சேலம் மேற்கும். அதுலேயும் பாட்டாளி மக்கள் கட்சி 2க்கு 2. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது இன்றைக்கி சேலம் வழக்கு மட்டும் அவங்க ஒரு வெற்றியை அவங்க பெற்றிருக்காங்க. 8 தொகுதி. இதில் அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி 2, திமுக ஒரு தொகுதி. இது போன தடவை போலிங் பர்சன்டேஜ் 79.2%. இந்த மாவட்டத்தின் பார்க்கும்போது உங்களுக்கு சேலம் அர்பன் ஏரியாவும் கவர் ஆகும், ரூரல் ஏரியாவும் கவர் ஆகிற மாதிரி இந்த 11 தொகுதியும் அர்பன், செமி அர்பன், ரூரல் 3ம் கலந்த கலவை இது. அந்த மாதிரி ஒரு மாவட்டம். அடுத்தது எஸ்ஐஆர். நீங்கள் சொன்னீங்க எஸ்ஐஆர் 2021 30 லட்சம் வாக்கு இருந்துச்சு போன தேர்தலில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சற்றேறக்குரிய 27.6 லட்சம், அதாவது 2.95 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இறந்தவர்கள், இடம் இரட்டை வாக்குறுதி, வாக்கு உரிமை வச்சுருந்தீங்க, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு, அதாவது சதவீதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 9.7%, சற்று ஏறக்குறைய 10% வாக்காளர்கள் இப்போ நீக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த இதில் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எடப்பாடியார் அவர்கள் சிஎம் கேண்டிடேட், சிஎம்மாக இருந்தவர்,
இப்போ இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியினுடைய ஒரு இபிஎஸ் தான் நிற்கிறாரு. இபிஎஸ் அவர்கள் வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தது, அதிலிருந்து ஒரு 4.25 வருஷம் அவருடைய ஆட்சி. கண்டிப்பா. அதுக்கப்புறம் இந்த 4.25 வருஷம் வந்து எதிர்க்கட்சி தலைவர்னு பார்க்கும்போது ரொம்ப அவர் வந்து ஒரு பெட் ஆஃப் ரோசஸ்ங்கிற மாதிரி ஒரு 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 கம்ஃபர்டபுளான செயலிங் இல்லை அவருக்கு. எல்லா நேரத்துலையுமே வந்து பெரிய சிக்கல்கள், பெரிய இடைஞ்சல்கள், நேச்சுரல் கலாமிட்டி முதல் கொண்டு கொரோனா காலம், மழை வெள்ளத்தில் இருந்து, உட்கட்சி விவகாரத்தில் இருந்து, நடுவில் வந்த பாராளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒவ்வொரு சூழ்நிலை இன்னைக்கு எதிர்க்கட்சி ஆனதுக்கப்புறமும் பெரிய போராட்டங்களுக்கு நடுவில் தான் இருந்துச்சு. அவர் வந்து சீஃப் மினிஸ்டராக வரும்போது அந்த கட்சி சார்ந்த அரசியல் சார்ந்த நபர்களை தவிர ஒரு பொதுமக்களுக்கு பிரதானமாக தெரியாத பெரிய அளவுக்கு அறிமுகமாகாத முகம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கண்டிப்பாக. ஸோ அப்போ வந்து எல்லாருமே வந்து தமிழக அரசியலில் ஒரு அரசியல் தலைவரை ரொம்ப குறைச்சி மதிப்பீடு பண்ணினது யாரைன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான். இப்போ கூட திமுக பிரச்சாரத்துலலாம் அவர் காலில் விழுந்தாரு அப்படிங்கிறத வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு பெரிய அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் சரியான பதிலடி கொடுத்தாரு. அது தக்க பதிலடியும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அன்னைக்கு இருந்த நிலைமைக்கும் அவர் நாளுக்கு நாள் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் அவரை பற்றி குறைச்சு மதிப்பீடு பண்ணுறதெல்லாம் மிக தவறான மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டு வர்றாரு. வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்காரு. வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இப்போ பொதுமக்கள்கிட்ட என்ன இருக்குன்னாக்கா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்ல வந்து அவர் கரிஷ்மா கிடையாது, அவருக்கு வந்து கரிஷ்மாட்டிக் லீடர் இல்லை. ஏன்னா அவருக்கு கிராஸ் ரூட் லெவல்லேருந்து வந்தவர். அவருக்கு எந்த விதமான பெரிய ஒரு சினிமா பின்புலமோ இல்லை அரசியல் பின்புலமோ இல்லை ஒரு பெரிய தொழிலதிபரனுடைய மகனோ பேரனோ மருமகனோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு சாமானியனாக இருந்து அவர் சொல்கிற மாதிரி சாதாரண ஒரு விவசாயியாக இருந்து ஒரு கிளை கழகத்திலிருந்து படிப்படியாக மேலே வந்தவர் இன்னைக்கு வந்து ஒரு பிரதான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கார். ஒரு தனிப்பட்ட அரசியல்வாதியாக ஒவ்வொரு தடவையும் அவருடைய தலைமைத்துவத்துக்கு கேள்வி கேட்குற மாதிரியே இவர் தலைவர் சரியில்லை அப்படி இப்படிங்கிற சொல்கிறத பூரா எல்லா இடத்துலையும் டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டே வர்றார். அப்போ வந்து தான் எந்த அளவுக்கு வந்து ஒரு திடகாத்திரமான ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்காருங்கிறத தொடர்ந்து நிரூபணம் பண்ணி வந்து இப்போ உதாரணத்துக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஆகட்டும், இன்னைக்கு சசிகலா அம்மையார் ஆகட்டும், இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக கூட போய் சேர்ந்தது அதிமுகவை வலுப்படுத்தி இருக்கு. அதே மாதிரி சசிகலா அம்மையார் வந்து ஒரு தனி கட்சி ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சியை ஸ்வீகரித்து அவங்க தனியாக அதிமுகவுக்கு எதிராக களமாறடனுங்க போது இன்னும் வந்து அதிமுக வந்து பலம் அடையுது. இவர் எடப்பாடியாரை வந்து பிரச்சனைகளுக்கு இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் ஆக்கிருச்சு. ஆமாம், அவர் அந்த பிரச்சனையை சமாளித்த விதங்கள் முதல்ல வந்து எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, என்னங்க எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம்ல, எல்லாத்தையும் அரவணைச்சிட்டு போகலாம்னு சொன்னது யார் ஏன்னா அவங்களுக்கு வந்து மேல் லெவலில் என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியாது. கண்டிப்பாக. ஆனால் இன்னைக்கு வந்து சசிகலா அம்மையாரனுடைய நடவடிக்கையும் ஓபிஎஸ் அவர்களுடைய நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது நல்ல வேலை இது வந்து என்ன எப்படி எடப்பாடி ஐயாவுக்கு தெரிஞ்சது இதெல்லாம் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்கா டெசிஷன் எடுத்திருக்காரு பரவாயில்லன்ட்டு அவங்க பின்னாடி இருந்தாங்க பாத்தீங்களா. ஏன்னா அவங்களுக்கு களத்துல எல்லாரும் ஒன்னா இருந்தா நல்லது தானப்பானோ இது ஒரு யதார்த்தமா எண்ணக்கூடிய கருத்து தான். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள்லாம் இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சு சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிமுக கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. அவருக்கு பின்னாடி வந்து இன்னைக்கு பெருசா இவர் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய தலைமை, இன்னைக்கு கட்சியினுடைய தலைமைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடர். அதே மாதிரி ஒரு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கும் போதும் எதிர்கட்சிகளாகட்டும் எல்லாருமே சொன்னது வந்து இல்லை பாரதிய ஜனதாவை வந்து இவரை போட்டு நசுக்குது, இவர் பாரதிய ஜனதாவுக்கு அடிபணிஞ்சிட்டாரு அப்படி இப்படின்லாம் பயங்கர கதைகள், கற்பனை கதைகள்லாம், திரைக்கதை வசனம்லாம் பயங்கரமாக எழுதப்பட்டுச்சு. ஆனால் கடைசியில் சீட்டு விவகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது 99 சீட்டு பாராளுமன்றத்தில் வச்சிட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு அதிமுக 28 சீட்டு கொடுக்குது. ஆளுங்கட்சியாக தொடர்ந்து 3வது முறையாக மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுக்கு வந்து 27 சீட்டு வந்து அதிமுக 28, இங்கே பாரதிய ஜனதா 27. அதோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிடிவி அவர்களும் வந்து இன்னைக்கு இந்த கூட்டணியில் வந்திருக்கிறது, அதை வர வச்சது. இன்னைக்கு அவங்க 2 பேருமே ஒன்றா போய் ஒரே வண்டியில் நின்று பிரச்சாரம் பண்ணும்போது கூட்டம் பயங்கரமான கூட்டம். அவங்க 2 பேரும் போய் போராடுறது. ஏன்னா அவங்க வந்து என்ன கற்பனை செஞ்சா கூட்டணி சேர்ந்துட்டாங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களா, போவாங்களா, பண்ணுவாங்களாங்கும் போது அவர் எதெல்லாம் வந்து எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து
ஒரு ஒரு முட்டுக்கட்டையா வந்து அவரை கட்ட பார்த்தாங்களோ அத்தனை கட்டத்தையும் உடைச்சிக்கிட்டு வெளியே வர்றாரு. அடிமட்டத்தில் ஜெல்லாகாதுன்னு சொன்னாங்க. இப்போ அது ஒரு ஒற்றுமையாக போய்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆமா, நல்ல அப்போ தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருடைய தனித்த தலைமைத்துவத்தை வந்து நிரூபிச்சுக்கிட்டே வர்றார். இக்கட்டான சூழ்நிலைகள், இக்கட்டான காலகட்டங்கள் அவர் வந்து ரொம்ப பெரிய கம்ஃபர்ட்லலாம் இல்லை. இது போல தொடர்ந்து வந்து எடப்பாடியார் அவர்கள் அவரை நிரூபிச்சுக்கிட்டே வராரு. ஸோ அவருடைய தனித்த செல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் சேலம் மாவட்டம். அதோட அந்த மாவட்டம் எடுக்கும்போது பாமகக்கும் வந்து ஒரு பெருத்த செல்வாக்கு இருக்கக்கூடிய ஏரியா. அந்த தொகுதிகள் எல்லாம் அவங்களுக்கும் வந்து ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு. திமுக கூட்டணி சைடில் பார்த்தீங்கன்னா போன தடவை திமுக 10 தொகுதியும் காங்கிரஸ் 1 தொகுதியும் இதில் போட்டி போட்டுச்சு. இந்த தடவை திமுக 8 தொகுதி, தேமுதிக 2 தொகுதி, காங்கிரஸ் 1 தொகுதி. அப்போ திமுக தங்களுடைய 2 தொகுதியை குறைச்சிட்டு தேமுதிகக்கு 2 தொகுதிகளை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நீங்கள் இதில் தொகுதி வாரியாக நம்ம போய் பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் மேட்டூர் எடுத்துட்டிங்கன்னா போன தடவை பாமக நின்றுச்சு. இதில் சதாசிவம்ங்கிறவர் திமுகவினுடைய ஸ்ரீனிவாச பெருமாளை எதிர்த்து போட்டி போட்டு ஜெயிச்சாரு. ஆனால் ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசம் தான், 656 வாக்கு தான். இந்த மாவட்டத்திலே வந்து ரொம்ப குறைவான வாக்குல ஜெயிச்ச தொகுதினா மேட்டூர் தொகுதி தான் குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சது. இப்ப இந்த தொகுதியில வந்து அதிமுக நிக்கிறாங்க. இப்ப அதிமுகவை சார்ந்த ஜி வெங்கடாச்சலம்ங்கிறவர் நிக்கிறாரு. இந்த வெங்கடாச்சலம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா போன தடவை சேலம் நார்த்தில் திமுக அவர்கள் ராஜேந்திரன் அவர்களை எதிர்த்து நின்று ஒரு 7588 வாக்கில் தோற்ற ஜி வெங்கடாச்சலம் அவர்கள் வந்து இன்னைக்கு மேட்டூரில் வந்து பாமகவில் இருந்து அந்த சீட்டை அதிமுகவை எடுத்து அதிமுக சார்பாக வந்து நிற்கிறாங்க. நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா 1977 அதிமுக முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திச்சதுலேருந்து 11 சட்டமன்ற பொது தேர்தல், அதில் 8 பொது தேர்தலில் வந்து அதிமுக கூட்டணிகள் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த 8ல் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக 2011 அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது ஜெயிச்சு எதிர்கட்சியாகவும் வந்தாங்க. போன 2021 பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியிலிருந்து வந்திருக்கு. இப்போ அதிமுக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜி வெங்கடாச்சலம் வந்து இங்கே மாறி இருக்காரு. இதில் ஜெயிச்ச சதாசிவம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் சேலம் நார்த் வந்து இப்போ அவங்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே தொகுதி மாறிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மேட்டூர்ல இருந்து அதிமுக எடுத்துருக்கு. அப்போ சேலம் நார்த்தை வந்து அதிமுகல இருந்து பாமகக்கு. அப்ப கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா பாமகவுடைய வெற்றி வேட்பாளர் மேட்டூர்ல இருக்கிறவர் இங்க வந்துட்டாரு. இங்க இருந்த அதிமுக வேட்பாளர் ஓமலூர் மேட்டூருக்கு போயிருக்காரு. இதுதான் வந்து ஷிஃப்ட் நடக்குது. இது வந்து வாக்கு வித்தியாசம் போன தடவைங்கும் போது உங்களுக்கு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு அதிமுகவில் இருக்கும்போது. தொடர்ந்து அவங்க தான் பெரிய அளவுக்கு இந்த சீட்டில் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வாக்கு சதவீதம்ங்கிறது வந்து ரொம்ப குறைச்சல், 656 வாக்குங்கிறது. இது என்னதான் அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தாலும் இந்த மாதிரி கம்மியான வாக்கு வித்தியாசங்கிறது எப்பயுமே ரிஸ்க் ஜாஸ்தி. கண்டிப்பா. இப்ப அதனாலதான் தேமுதிகவும் திமுக கூட்டணியில போறப்ப கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா தான். தேமுதிக திமுக கூட்டணிக்குள்ளார போறனால அட்வான்டேஜ் ஏடிஎம்கேவா வரும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தேமுதிக உள்ளார போறனால அந்த கூட்டணி கட்சிகள் யாரும் ஹாப்பியா இல்லை. ஏன்னா உன்னால நான் கிட்டங்கிற கதை தான் எல்லா கூட்டணி கட்சிக்காரங்களும் தேமுதிகவை பார்த்து அவங்க ரொம்ப வலியும் வேதனையில இருக்காங்க. தேவையில்லாம 2 லட்சம் வாக்கு வாங்கினீங்களை கூப்பிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு அது கூட கொடுத்துட்டு போங்க, 10 எம்எல்ஏ சீட்டை நீங்க கொடுக்கும்போது அதனால வந்து நசுக்கப்பட்ட கட்சிகள் எதுன்னா கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்த கட்சிகள் எல்லாம் போட்டு நசுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்ப இந்த கூட்டணி கட்சிகளினுடைய வாக்கு பூரா மதிமுகவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அது வந்து இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது மக்கள் மத்தியில் இருந்தாலும் திமுக கூட்டணிக்குள்ளாரியே தேமுதிகனால ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி உருவாயிருக்கு. ஆனா இந்த கம்மியான மார்ஜின் எங்க சேலஞ்சா மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்களுடைய வருகை. அவர் வந்து எந்த அளவுக்கு வாக்கு எடுக்க போறாருங்கிறது அது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த மாதிரி வாக்கு வித்தியாசம் கம்மியா இருந்து அது கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கிறதுனால தான் அதிமுக வந்து இந்த இடத்துல களமாடுறாங்களோங்கிறது என்னுடைய பார்வை. அதை வந்து சரி பண்ணி இந்த தொகுதியை வந்து நம்ம கூட்டணிக்கே தக்க வச்சுக்கணுங்கிறது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அட்வான்டேஜ் வந்து இது எல்லா ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது ஒரு அதிமுகவுக்கு சாதகமாக இருக்க தொகுதி தான். அடுத்தது நீங்கள் கங்கவெளி தனி தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா போன தடவை அதிமுகவினுடைய நல்ல தம்பி
இங்கே வந்து திமுகவினுடைய ரேகா பிரியதர்ஷினியை 7361 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க. இப்போ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக சார்பாக அவரே தான் சிட்டிங் எம்எல்ஏவை தான் இங்கே போட்டி போடுறாரு. திமுக சார்பில் வந்து கேண்டிடேட்டை மாற்றிருக்காங்க கே சின்னதுரை. இப்போ போன தடவை பார்த்தீங்கன்னா அந்த மேட்டூர் நம்ம பேசும்போது அதில் வந்து என்டிகே சார்பாக வீரப்பன் அவர்களுடைய மகள் வந்து நிற்கிறாங்க. அது நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த கங்கவல்லி தொகுதியில் வந்து நாம் தமிழர் சார்பாக அபிராமி நெடுஞ்செழியன், டிவிகே சார்பாக சுஜாதா அவங்க நிற்கிறாங்க. இந்த தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா 2011, ஏன்னா இது வந்து 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட தொகுதி. கண்டிப்பாக அதுக்கப்புறம் 2011 இருந்து தான் இதனுடைய பொது தேர்தல். இந்த 2011 இருந்து 3 தடவையும் அதிமுக கூட்டணி தான் இந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்கு. முதல் தேர்தல் வந்து தேமுதிக இந்த தொகுதியில் அதிமுக கூட்டணியிலிருந்து 2011 ஜெயிச்ச தொகுதி. அதிமுக வந்து தொடர்ந்து இந்த இதை ஜெயிச்சுட்டு வராங்க. இது வாக்கு வித்தியாசம் வந்து வெறும் 7361. போன தடவை நாம் தமிழர் கட்சியில் வந்து வினோதினிங்கிறவங்க நின்னாங்க. இங்கே அவங்க வந்து 9328 வாக்கு எடுத்திருந்தாங்க. பெரிய ஒரு ஆமாம், அதை எடுத்தது போக இவங்களுக்கு 7361 வாக்கு வந்து லீடிங்ல வந்து இந்த தேர்தலில் விஜயும் வாக்குகளை பிரிக்கும் பொழுது அந்த வாக்கு வித்தியாசம் கூட குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆமாம், இது டிவிக்கே போட்டி போடுறது. இன்னும் குறிப்பாக இது வந்து தனித்தொகுதியாகவும் இருக்குது. அப்போ டிவிகேக்கு வந்து தனித்தொகுதியில் கொஞ்சம் பெருத்த செல்வாக்கு அதிகமாக, மற்ற நார்மல் தொகுதியை விட தனித்தொகுதியில் டிவிகேக்கு வந்து செல்வாக்கு அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. தாவேகா வந்து வாக்கை பிரிக்கும் போது தாவேகாவினுடைய வாக்கை நம்ம பார்த்து ஒரு ப்ரொஃபைலிங் பண்ணணும்னா அவங்களுடைய வாக்கு வந்து பிரதானமாக வந்து திமுகவினுடைய வாக்கு வங்கியும் இவருடைய வாக்கு வங்கியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இளைஞருடைய வாக்கு வங்கி, பெண்களுடைய வாக்கு வங்கி, மைனாரிட்டியினுடைய வாக்கு, எஸ்சியினுடைய வாக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து விஜய் அவர்கள் எத்தனை சதவீதம் எடுத்தாலும் அதில் 80% மக்கள் வாக்கு யார் தான் இருக்குன்னா இந்த 4 கேட்டகரி தான்: இளைஞர்கள், மகளிர், மைனாரிட்டி, எஸ்சி, எஸ்டி. அப்போ இந்த வாக்கு வங்கி யாருக்கு வந்து ஐடென்டிட்டிகளாக இருக்குன்னா டிஎம்கேக்கு. அப்போ விஜய் அவர்கள் வந்து எடுக்கக்கூடிய வாக்கு ஒரு 5 to 8% மேலே அவர் போக போக திமுகவினுடைய வாக்கு வங்கியை பெரிய அளவுக்கு வந்து அவர் உடைச்சி எடுப்பாருங்கிறது தான் என்னுடைய அனுமானமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இல்லை, விஜய் பிரவீன் சக்கரவர்த்தியும் அந்த தான் ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் திமுகவினுடைய வாக்குகளை தான் பிரிக்கிறாரு அப்படின்றத பிரவீன் சக்கரவர்த்தி கூட சொல்லியிருக்காரு. ஆமாம், அது இப்போ நடுவில் வேற அவர் சொன்னார்ல, உண்மையான காங்கிரஸ் எங்கள் பக்கம் தான் இருக்குதுன்னு சொன்னார். அதனால் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கும் வந்து அந்த இடத்துல, அதாவது திமுகவை விட்டுட்டு தாவேகா கூட போகலாங்கிறதுல தான் காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் பெரிய முனைப்பு. அதில் நீங்கள் சொன்ன பிரவீன் சக்கரவர்த்தியும் அவர் என்ன சொன்னார்னா, முதல்ல கூட இங்கே தமிழக காங்கிரஸில் இருக்கிறவங்களாம் இல்லை அவங்களாம் போய் பார்க்குறாங்க, அதெல்லாம் கட்சிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னாரு. இப்போ சமீபமாக ஒரு ஆங்கில நாளேடுக்கு அவர் கட்சி தலைமையினுடைய ஒப்புதலோட தான் நான் போய் பார்த்தேன். அப்போ தலைமை சொல்லி தான் நான் போய் பார்த்ததே. அப்போது ராகுல் காந்தியினுடைய ஒப்புதல் இல்லாமல் இவர் போய் பார்க்க போகிறது இல்லை, அது பார்த்துருக்காரு. அது கைகூடி வராம இங்க திமுக கூட இருக்கிறது வந்து ராகுல் காந்திக்கே வந்து உடன்பாடு இல்லை. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எதுவும் பேசல. இல்ல பாண்டிச்சேரியில வந்து ஒரே நாள்ல பிரச்சாரம் பண்ணாங்க, சந்திச்சுக்கல. எங்கேயும் பிரச்சாரத்துக்கு இப்ப பாண்டிச்சேரி வராரு, கேரளா வராரு, இங்க எட்டி பார்க்க மாட்டேங்கிறார். சென்னை ஏர்போர்ட் வழியா தான் போனாருன்றாங்க. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த விதமான ஒரு பிரஸ் மீட்டோ எதுவுமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நாங்க திமுக கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டிருக்குது, எங்க கூட்டணி வெற்றி கூட்டணி, எங்க வேட்பாளர்களை பூரா வெற்றி பெற செய்யுங்கன்னு ஒரு வார்த்தை நீங்க இங்க வர வேணாம். ஒரு ட்விட்டர்ல கூட போட்டிருக்கீங்களா? ட்வீட்ல, எக்ஸ் வலைதளத்துல கூட இல்லை. எந்த இடத்துலையுமே அவர் திமுகவை பத்தின பேச்சே இல்லை. இத்தனைக்கும் அவர் போன தடவை இங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது ரோட்டை விட்டு அந்த டிவைடர் எல்லாம் தாண்டி குதிச்சு போய் அல்வாலாம் வாங்கி கொண்டு அண்ணனுக்கு வாங்கி கொடுத்தாரு. அவர் அண்ணன் சொல்லக்கூடியவர். அந்த அளவுக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்து அவ்வளோ தூரம் மை டியர் பிரதர்னு சொல்ற அளவுக்கு இருந்தவர் இந்த தடவை பிறந்த நாளுக்கு வந்து பிரதருங்கிற வார்த்தையை கூட தூக்கிட்டார். அப்போ அவர் பெரிய கசப்புணர்வுல இருக்கார். அப்போ அதனால தான் வந்து நம்ம இது எல்லாத்தையும் பார்க்கும்போது திமுக கூட்டணி வந்து எது வந்து இந்த கடந்த 3 தேர்தலாக அவங்க பலன்னு சொன்னாங்களோ இந்த 2026 தேர்தலில் அது பெரிய பலகீனமாக அவங்களுக்கு மாறி இருக்கு. அதனால வந்து இப்போ நான் அவர் பிரவீன் சக்கரவர்த்தி நீங்கள் சொன்னதை தான் நான் முதல் நாள்லேருந்து சொல்லிட்டு வந்திருக்கேன். விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கி திமுக வாக்கு வங்கியை ஐடென்டிக்கலாக இருக்கு. அப்போ அதிகமாக அவர் அதிமுகலேருந்து எடுக்காமல் இருப்பாரா? எடுப்பார். அதிகமாக எங்கிருந்து எடுப்பார்னா திமுக சைட்லேருந்து எடுப்பார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த கங்கவல்லி தனி தொகுதியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுக்கு சாதகமாக தான் இருக்குது. அடுத்தது சேலம் வடக்கு ராஜேந்திரன் அவர்கள் திமுகவில் மினிஸ்டராக இருக்கிறவர் போன தடவை ஜி வெங்கடாச்சலத்தை ஜெயிச்சார். அவர் தான் இப்போ மேட்டூரில் போய் போட்டி போடுறாரு அதிமுகக்காரராக.
இந்த தடவை இந்த சீட்டு வந்து பாமகக்கு கொடுத்துருக்காங்க. போன தடவை மேட்டூரில் ஜெயிச்ச சதாசிவம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் இங்கே போட்டி போடுறாரு. இந்த இடத்துல வந்து மார்ஜின் வந்து 7588. இந்த தொகுதின்னு பார்க்கும்போது இவர் ராஜேந்திரன் அவர்கள் வந்து 2016லையும் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு, 2021லையும் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. இந்த சீட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீலிமிட்டேஷன் 2008க்கு அப்புறம் 2011 இருந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு இது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2011 தேமுதிக அதிமுக சார்பாக கூட்டணியில இருந்து ஜெயிச்சது. அதுக்கப்புறம் 2 தொகுதியிலையும் வந்து திமுக தான் ஜெயிச்சது. இதே ராஜேந்திரன் அவர்கள் தான் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதில் வந்து இப்போ பாமக நிற்கிது. இது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். போன தடவை இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் வந்து 10,718 வாக்கு வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்க்கக்கூடிய ஒரு வாக்கு. கண்டிப்பாக. அப்போ இந்த தடவை இந்த வாக்கு வந்து திமுகவுக்கு போகுமானா திமுகவுக்கு போகாது. இந்த வாக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்களா, இப்போ வந்து ஒரு விஜய் மாதிரி கட்சிக்கு இல்லை நாம் தமிழர் மாதிரி கட்சிக்கு இது பிரிஞ்சு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. சார், இப்போ சேலம் மாவட்டம் வந்து பாமகவுக்கு செல்வாக்குள்ள மாவட்டம்னு சொல்லும்பொழுது இப்போ ராமதாஸ் அவர்கள் தனியாக வேட்பாளர்களை அங்கே அறிவிச்சிருக்காரு. ஸோ அதில் வந்து எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது சார்? இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நல்ல கேள்வி. ஆனால் இப்போ அவர் வந்து என்னன்னாக்கா ஒரு அவருடைய நோக்கம் என்னன்னு பார்க்குறாங்க. இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூச்சர் சார்ந்தது, எதிர்காலத்தை சார்ந்தது. அப்போ பார்க்கும்போது கட்சிக்காரங்க நிர்வாகிகள் எல்லாமே யார் பின்னாடி இருக்காங்கன்னா அன்புமணி அவர்கள் பின்னாடி தான் இருக்காங்க. கட்சி ஆகட்டும், நிர்வாகிகள் ஆகட்டும், சின்னம் மாம்பழம் சின்னம் கூட அவங்க பக்கம்தான் இருக்குது. அப்போ ஒரு கட்சியை வந்து அரசியலில் வந்து எதிர்காலத்தை நோக்கி நவுத்திட்டு போகணுங்கிறவங்க அந்த கட்சியினுடைய பெரும்பாலும் இளைஞர் படை வந்து அன்புமணி அவர்களை சார்ந்திருக்கு. ஸோ இந்த தொகுதிக்கு சேலம் நார்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் ஃபைட்டான தொகுதி தான் இது. பெரிய அளவுக்கு வந்து திமுக வந்து அவங்க தக்க வச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை ரொம்ப நெக் டு நெக் ஃபைட் பண்ணி அதிமுக சைடில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து இப்போ இந்த தொகுதி வந்து ஆமாம் இது வந்து இப்படி போயிடும் அப்படி போயிடும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒரு மதில் மேல் பூனை மாதிரி தான் இந்த தொகுதி, கணிக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. இது அடுத்தது வந்து ஆத்தூர் தனி தொகுதி. இதில் வந்து திமுகவினுடைய சின்னதுரையை அதிமுகவினுடைய ஏபி ஜெயசங்கரன் 8257 வாக்கில் வெற்றி பெறுறாரு. இந்த தடவை வந்து இந்த சீட்டை வந்து திமுக காங்கிரஸ்க்கு கொடுத்துருச்சு. காங்கிரஸ்னுடைய ஏகே அத்தனாரிங்கிறவர் நிற்கிறாரு. சிட்டிங் எம்எல்ஏ ஏபி ஜெயசங்கரன் தான் அதிமுக சார்பாக நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து மோனிசா சின்னதுரை, டிவிகேலேருந்து செல்வ பாரதி. இப்போ இந்த தொகுதியை எடுத்துட்டிங்கன்னா 1977 அதிமுக 5 தடவை ஜெயிச்சிருக்கு. 91, 2001, 11, 16, 21. அப்போ கடந்த 2 தேர்தலாகவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 தேர்தலாக 11, 16, 21 3 வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தான் ஜெயிச்சிட்டு இருக்கு. திமுகவாக இருந்தால் கூட ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இதில் வந்து காங்கிரஸ்ன்னு பண்ணும்போது காங்கிரஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் செல்வாக்கு இல்லையானா இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா காங்கிரஸ் இதில் வந்து 4 தடவை ஜெயிச்சிருக்காங்க. அதில் வந்து எம்ஜிஆர் காலத்தில் 1977, 80, 84, அடுத்தது 2006. இப்போ 2026 கடந்த 20 வருஷமாக காங்கிரஸ்க்கு அந்த தொகுதியில் இல்லை. ஆனால் தொடர்ந்து ஒரு 3 தேர்தலும் அதிமுக கைவசம் இருக்குது. அதோட இப்போ வந்து நம்ம பேசணும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எப்படி 7ஆம் பொருத்தமாக இருக்குது. அது இல்லாமல் இது தனித்தொகுதியாக இருக்கிறதுனால தாவேகாவுனுடைய தாக்கமும் இருக்கும். அவர் அதிகமாக திமுக சைடில் இருக்கக்கூடிய வாக்கையும் பிரிக்கும்போது இது தனித்தொகுதியாக ஆத்தூர் எஸ்சி தொகுதி வந்து கட்டாயமாக அதிமுக வெற்றி பெறத்துக்கு பெரும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வீரபாண்டி. இதில் வந்து அதிமுகவினுடைய ராஜமுத்து வந்து திமுகவினுடைய டாக்டர் ஏகே தருண் அவர்களை வந்து 19,895 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. அதே வீரபாண்டியில் வந்து ஏகே தருண் தான் இப்போ இந்த தடவை திமுக சார்பாக போட்டி போடுறாரு. அதிமுக சார்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் ஸ்ரீ பாலாஜி சுகுமாருங்கிறவர் போட்டி போடுறாரு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து ராஜேஷ்குமார், தாவேக்காலிருந்து பழனிவேல். இந்த தொகுதியினுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்க்கும்போது 1977 அதிமுக 8 தடவை ஜெயிச்சிருக்கு. இது 11 தேர்தலில் 8 தேர்தல் வந்து ஜெயிச்சிருக்கு. இது வந்து அதிமுகவினுடைய கோட்டைன்னே சொல்லலாம். மார்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய 20,000 வாக்கு வித்தியாசம். ஆமாம். 2011 இருந்து தொடர்ந்து 11, 16, 21 ஒரு ஹேட்ரிக் வெற்றி வந்து இதில் ஜெயிச்சுக்கிட்டே வராங்க.
இதில் குறிப்பிட்டது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒவ்வொரு இந்த கடந்த 3 முறையுமே அதிமுக வேட்பாளர்களை மாற்றி தான் நிற்க வச்சிருக்குது. ஒரே ஆள் ஜெயிச்ச வேட்பாளர்களே இல்லை. 11ல் ஜெயிச்சாலும் 16ல் இல்லை, 16ல் ஜெயிச்சாலும் 21 21 இல்லை, இப்போ 21ல் ஜெயிச்சாலும் 26ல் இல்லை. இருந்தாலும் அதிமுக ஜெயிச்சுக்கிட்டே வருது. அப்போ அதுதான் வந்து அதிமுகவினுடைய கோட்டைங்கிறதுக்கு ஒரு சரியான அடையாளமாக இருக்குது. ஸோ இந்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக கைவசம் தக்க வச்சுக்கிறதுக்கு தான் பெருத்த வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சங்ககிரி தொகுதி. இதில் அதிமுகவினுடைய சுந்தர்ராஜன் வந்து சிட்டிங் எம்எல்ஏ, திமுகவினுடைய ராஜேஷ் அவர்களை 20,045 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். இந்த தடவை இந்த தொகுதியில் அதிமுக திமுக 2 பேருமே அவங்களுடைய வேட்பாளர்களை மாற்றியிருக்காங்க. அதிமுக சார்பாக எஸ் வெற்றிவேல், திமுக சார்பாக எம் மணிகண்டன், நாம் தமிழர் கட்சி சார்பாக நித்ய அருள், தாவேகா சார்பாக செந்தில்குமார். இப்போ இந்த தொகுதியினுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கனாலும் இது அதிமுகவினுடைய கோட்டை. 1977 இந்த தொகுதியிலையும் எப்படி வீரபாண்டியில் 11 தடவைக்கு 8 தடவை ஜெயிச்சாங்களோ அந்த மாதிரி சங்ககிரியிலையும் 11 தடவைக்கு 8 தடவை வந்து அதிமுக தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து வாக்குப்பதிவு அதிகமாக நடந்த தொகுதி. இது 84.67% ஒட்டுமொத்த தமிழகத்து வாக்குதோட அதிகமாக இருக்குது. இந்த ஆமாம், ஆவரேஜை விட இது ஜாஸ்தி. இப்போ தமிழ்நாடு ஆவரேஜ் 73 தான். அதை விட நீங்கள் இது வந்து ஒரு 11% கூடுதலாக இருக்குது. மாவட்டத்திலே இது வந்து அதிகமாக பதிவானது. இதுவும் வந்து சங்ககிரியும் அதிமுக வசம் ரீட்டைன் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சேலம் வெஸ்ட்டு. ஸோ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இது பாமகவினுடைய சீட்டு. அருள் ராமதாஸ், இப்போ இவர் வந்து ஐயா ராம்தாஸ் அவர்கள் கேண்டிடேட்டாக இதே தொகுதியில் வந்து அவர் போட்டி போடுறாரு. இந்த தொகுதியில் போன தடவை ஏ ராஜேந்திரன்கிறவர் திமுக சார்பாக நின்னார். வாக்கு வித்தியாசம் 21,500 வித்தியாசத்தில் அருள் ராமதாஸ் ஜெயிச்சார். ஆனால் இந்த தடவை என்னன்னா, இந்த சீட்டை வந்து தேமுதிகக்கு திமுக கொடுத்துருச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சே கொடுத்துருக்காங்க. இந்த தடவை பாமகக்கு இந்த சீட்டை அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் அதிமுக கூட்டணியில் கார்த்திங்கிறவர் நிற்கிறாரு. வேட்பாளர் மட்டும் மாறி இருக்காங்க. இது வந்து அன்புமணி ராமதாஸ் சைடில் கார்த்தி நிற்கிறாரு. ஸோ சுரேஷ்குமார் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் லக்ஷ்மணன்கிறவர் தாவேகா சார்பா. இந்த சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் 2008 ஃபார்ம் ஆனது. 2011 தான் முதல் தேர்தல். அதிமுக வந்து 11லையும் 16லையும் ஜெயிச்சாங்க. 3வது தேர்தலில் பாமக கூட்டணி கட்சி, அப்போ 3 தொகுதியிலையும் வந்து தேர்தலையும் அதிமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொன்னேன் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வந்து கார்த்தி நிற்கிறாரு. தேமுதிக சார்பாக வந்து அழகாபுரம் மோகன்ராஜுங்கிறவர் நிற்கிறாரு. இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி அந்த செல்வாக்கு இருக்கக்கூடிய ஏரியா. இதில் அருள் ராமதாஸ் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏங்கிறனால அவருடைய தாக்கம் எப்படி இருக்குதுன்னு நம்ம தனிப்பட்ட செல்வாக்கு அவருக்கு இருக்குதா என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். பட் இன்னைக்கு தேதியில் வச்சு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டர் ராம்தாஸ் அவர்களுடைய கூட்டணியினுடைய பலகீனத்தினால இவர் பலம் இழக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். ஸோ வேற ஒரு இதில் இருந்து ஒரு நல்ல கூட்டணி ஃபார்ம் ஆகி அருள் ராமதாஸ் அங்கே நிறுந்திருந்தாருன்னா ஒரு வாய்ப்பு இருக்கும். மற்றபடி இது அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியாக தெரியுது. அடுத்தது சேலம் தெற்கு. அதிமுகவினுடைய பாலசுப்ரமணியன் திமுகவினுடைய ஏஎஸ் சரவணனை 22,609 வாக்கில் வெற்றி கொண்டார். இப்போ இந்த தடவை திமுக அதிமுகவினுடைய நேரடி போட்டி தான். இப்போ வந்து அதிமுக சார்பிலிருந்து வினோத்துங்கிறவரும் திமுக சார்பிலிருந்து லோகநாதன்கிறவரும் நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து சோஃபியாங்கிறவங்க நிற்கிறாங்க. தாவேகா சார்பிலேருந்து தமிழன் பார்த்திபன். ஸோ இந்த சீட்டு வந்து 2011 தான் பொது தேர்தலை சந்திக்குது. கடந்த 3 தடவையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக தான் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுட்டு வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 தடவையும் அதிமுகலேருந்து வேட்பாளர்களை மாற்றி தான் நிறுத்தியிருக்காங்க. 3 தடவையும் ஜெயிச்சு ஒரு தடவை வெற்றி பெற்று மாற்றிக்கிட்டே இருக்காங்க. வாய்ப்பு அடுத்த ஆட்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த தடவையும் வந்து வாய்ப்பை வந்து வேற ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க. வெற்றி மார்ஜின் வந்து 22,609. திமுகவினுடைய வேட்பாளரும் மாற்றப்பட்டிருக்கிறனால
இது ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது இந்த சீட்டும் வந்து பெரிய அளவுக்கு அதிமுக சைடில் நிற்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக பிரதானமாக இருக்குது. அடுத்தது வந்து ஏற்காடு. நம்ம தமிழ்நாட்டில் 2 எஸ்டியினுடைய தொகுதிகள் இருக்குது, சேந்தமங்கலம், ஏற்காடு. அதில் இந்த மாவட்டத்தில் ஏற்காடுங்கிறது போன தடவை அதிமுகவை சார்ந்த சித்ராங்கிறவங்க ஜெயிச்சாங்க. திமுகவில் போட்டி போட்டது தமிழ்ச்செல்வன். இந்த வாக்கு வித்தியாசம் 25,955, பெரிய மார்ஜினில் தான் அதிமுக ஜெயிச்சது. இந்த தடவை திமுக சார்பாக ரேவதி மாதேஸ்வரன், அதிமுக சார்பாக உஷாராணி 2 பேருமே கேண்டிடேட்டு நிற்கிறாங்க வேறு வேறு. என்டிகே சார்பாக பழனிசாமி, தாவேகா சார்பாக லக்ஷ்மி. இப்போ இந்த தொகுதியினுடைய பொசிஷனை நம்ம எடுத்து பார்க்கும்போது 1977 அதிமுக பொது தேர்தலை சந்திக்கிற காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 11 தேர்தலில் 8 பொது தேர்தலில் அதிமுக தான் இங்கே ஜெயிச்சிருக்கு. தொடர்ந்து அவங்க ஜெயிச்சு வராங்க. 2011 11, 16, 21 தொடர்ந்து ஹேட்ரிக்கா அவங்க தான் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ சித்ரா கடந்த 2 தேர்தலில் அவங்க தான் நின்று ஜெயிக்கிறாங்க. 16, 21 3 தடவை அதிமுக தொடர்ந்து ஜெயிக்குது. 2011 கேண்டிடேட் வேற. இந்த இப்போ இருக்கக்கூடிய அவங்க சிட்டிங் எம்எல்ஏ சித்ரா வந்து 2016, 2021 இந்த 2லையுமே வந்து அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அந்த கேண்டிடேட்டை வந்து மாற்றிருக்காங்க. இப்போ உஷாராணிங்கிறவங்க நிற்கிறாங்க. ஸோ வாக்கு வித்தியாசமும் வந்து சற்றேறக்குறைய 26,000 வாக்கு. அதனால் இந்த தொகுதியும் வந்து பெரிய அளவுக்கு அதிமுகவினுடைய கைவசம் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது ஓமலூர். ஓமலூரில் வந்து அதிமுகவினுடைய மணி வந்து ஜெயிச்சாரு. போன தடவை காங்கிரஸ்க்கு தான் இந்த சீட் கொடுத்துருந்தாங்க. காங்கிரஸில் வந்து ரங்கராஜன் மோகன் குமாரமங்கலம் அவர் வந்து இந்த இடத்துல இருந்தார். ரொம்ப பாரம்பரியமான ஃபேமிலி, காங்கிரஸ் ஃபேமிலிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போதே அதிமுக 55,294 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க இந்த ஓமலூர் தொகுதியை. ரொம்ப அது குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது. அப்படிப்பட்ட ஒரு மார்ஜின்ல போன தடவை, ஏன்னா 2021 அதிமுக பறிகொடுத்த ஆட்சியை பறிகொடுத்த, அப்படி இருக்கும்போது கூட இந்த தொகுதியில் 55,000 சில்லற வாக்கு வித்தியாசங்கும் போது அந்த ஹோல்டு நீங்க எப்படின்னு பார்த்து, அதுவும் அந்த ஃபேமிலிக்கு எதிர்த்து நன்கு அறியப்பட்ட வேட்பாளரை எதிர்த்து இப்போ தேமுதிகவுக்கு இந்த சீட்டை கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்களே அந்த ஃபைட்டினுடைய டஃப் இன்னும் கம்மியாயிருக்கும், ரொம்ப கம்மியாயிருது. இப்போ வந்து ஏஆர் இளங்கோவன்கிறவர் நிற்கிறாரு. அதிமுகல இருந்து இப்போ ஏற்கனவே ஜெயிச்ச ஆர் மணி அவர்களே தான் நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக சிவசக்திங்கிறவர் இங்கே நிற்கிறாங்க. அதியமான்கிறவர் தாவேகா சார்பாக நிற்கிறாங்க. இந்த தொகுதியினுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா 1977 ஓமலூரை வந்து 7 தடவை அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அதிமுகவினுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்குது. ஒன்று நடுவில் 1996 தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து அவங்க வந்து ஜெயிச்சாங்க. ஏன்னா இப்போ 96 வந்து பெரிய ஆன்டி ஏடிஎம்கே வேவ் இருந்துச்சு. அந்த வேவில் வந்து அங்கே கொடுத்தாங்க. இப்போ வந்து தேமுதிகவா இருக்கிறனால வந்து அவங்களுடைய அலையன்ஸ்க்கு வந்து ஏற்கனவே திமுக கூட்டணியில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் தான். இது வந்து நம்ம இந்த பொதுவெளியில் அந்த கட்சி தலைவர்கள் இதெல்லாம் அவங்க சொல்கிறத வச்சு நம்ம ஒரு யூகிக்கிறோம். தேர்தல் ரிசல்ட் வரும்போது தான் அது உண்மை நிலவரம் என்னங்கிறது தெரியும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கட்டாயமாக இது வந்து அதிமுக கூட்டணிக்கு ஒரு சாதகமாக இருக்கிற மாதிரி. வெற்றி மார்ஜின்ங்கிறது வந்து 55,000 சில்லறைங்கும் போது ஒரு சாதாரண மார்ஜின் இல்லை இது நிச்சயமா. ஸோ அந்த மாதிரி இதுலேயே வந்து இது ஹை மார்ஜின் கிரவுண்டு. இப்போ அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான சீட்டு எடப்பாடி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த மாவட்டத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் 93,802 வாக்கு வித்தியாசத்தில் வந்து திமுகவினுடைய சம்பத்குமாரை எதிர்த்து ஜெயிச்சாங்க. இப்போ இந்த இதில் திமுகவிலிருந்து காசிங்கிறவங்க நிற்கிறாங்க. இதில் ஒன்று என்னென்னா, குறிப்பாக வந்து தாவேகாலிருந்து வேட்பாளர் வந்து போட்டாங்க. அவர் 2 வேட்புமனு போட்டார், 2மே நிராகரிக்கப்பட்டுருச்சு. ஒரு 10 பேர் வந்து அவங்கள ப்ரொப்போசராக போடணும், 1ல் 7 1ல் 8ன்னு போட்டு நிராகரிக்கப்பட்டுருச்சு. இப்போ வந்து தாவேகாவே அந்த தொகுதிகளில் வந்து இல்லை. ஸோ இப்போ திமுகவிலிருந்து காசி தான் வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை எடுத்து போட்டி போடுறாரு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் அவர்கள் எம்எல்ஏ அசம்பிளிக்கு நின்னது இந்த தொகுதியை தவிர வேறு எங்கேயும் நிற்கல. எம்பிக்கு தான் வந்து திருச்செங்கோட்டு தொகுதியில் நின்னார். எம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் முத தடவையாக 1989 இங்கே தான் எம்எல்ஏ ஆகிறாரு. 91 திருப்பி ஜெயிக்கிறாரு. 96 2006 வரைக்கும் அவர் அந்த
சீட்டில் இல்லை. மறுபடியும் 2011, 2016, 2021 3 தடவை தொடர்ந்து ஜெயிக்கிறாரு. 2016 அவருடைய வெற்றி வாய்ப்பு மார்ஜின் வந்து 42,000. கடந்த 2021 டபுளுக்கு மேலே 93,000 சற்றேறக்குறைய 93,802 94,000 வாக்கு இது. ஸோ இந்த தொகுதி வந்து எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலே இது வந்து ஒரு அதிமுகவினுடைய கோட்டை மாதிரி வந்து இங்கே பண்ணது. இப்போ வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து 6வது முறையாக எம்எல்ஏ ஆகிறதுக்காக அவர் வந்து களம் இறங்குறாரு. ஸோ இவரை எதிர்த்து ஜெயிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், முடியாத காரியம் இது. ஏன்னா இவருடைய செல்வாக்கில் தான் இங்கே இருக்கக்கூடிய 11 தொகுதியில் 10 தொகுதிகளை வந்து போன தடவை அவங்க ஜெயிச்சது. அதனால் இந்த சீட்டு வந்து கட்டாயமாக எடப்பாடியார் அவர்கள் தான் இந்த இடத்துல வந்து ஜெயிப்பாருங்கிறது தெரியுது. ஸோ இதுதான் இந்த 11 தொகுதியினுடைய நிலவரம். இந்த 11ல் பார்க்கும்போது என்னன்னாக்கா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் பாருங்கள், அந்த மேட்டூர் மட்டும் அந்த 656 தான் வெற்றி மார்ஜின். அதில் வந்து விஜய் அவர்கள்லாம் வந்து வாக்கு பிரிக்கிறனால இப்படியும் போகிறதுக்கு அப்படியும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 9 தொகுதிகள் டு 11 தொகுதிகள் கம்ப்ளீட் ஸ்வீப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்டூரையும் எடுத்து அந்த கோயம்புத்தூர் வடக்க ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கரண்ட் சிட்டிங் அமைச்சர் ராஜேந்திரனையும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து அதிமுக சார்பில்னு பார்க்கும்போது இந்த 11ல் 9 டு 11, திமுக சார்பில் பார்த்தீங்கன்னா 0 to 2. ஸோ இப்படி தான் வந்து இந்த சேலம் மாவட்டத்தினுடைய 11 தொகுதி ஆல்ரெடி 1 இருக்கு, இப்போ 2 வாய்ப்பு இருக்கு. 2 அதுதான். இப்போ வந்து அவங்க மேட்டூர் வந்து கை நழுவி போகுதுன்னா அந்த திமுக கூட்டணிக்கு போகும், அந்த வாக்கு வித்தியாசம் கம்மியாக இருக்கிறனால. அதனால அதிமுகவுக்கு 9 to 11, திமுகவுக்கு வந்து 0 to 2 இப்படி தான் இருக்குது. அதிமுகவுக்கு ஸ்வீப் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. திமுகவுக்கு அந்த ஒரு சீட்டை 2 சீட் ஆக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இப்போ இனிமேல் வரப்போகிற இன்னைக்கு வந்து அடுத்த ஒரு வாரத்தில் எப்படி வந்து களம் சூடு பிடிக்குது, பிரச்சாரம் சூடு பிடிக்குதுங்கிறத வச்சு இது களம் வந்து எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி ரங்க.